MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. எங்க வரி பணத்துல சம்பளம் வாங்குறீல்ல, எங்க வரி பணத்துல சோறு திங்கிற நீ ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் நீங்க எல்லாம் எங்க வரி பணத்துல தானே சாப்பிடுறீங்க. அப்ப எங்களை பாதுகாக்கிற பொறுப்பு தானே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி கிடக்கு. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய நீங்க உட்காந்து எக்ஸ் தரத்துல உட்காந்து பதிவு போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அதான் உங்க வேலை. பாட்டை வந்து பாடினவன் யாரு, அந்த பாட்டை எழுதினவன் யாரு, இதெல்லாம் பத்தின கவலை இன்னைக்கு வரைக்கும் ஏற்படல உங்களுக்கு. கொஞ்சம் மூளை வேலை செஞ்சுச்சுன்னா இந்த பாட்டுக்கு தடை விதிச்சு கோர்ட்ல வந்து ஒரு தடை வாங்குங்கப்பா. இப்ப சுபவீர பாண்டியன் அவர்கள் நான் கேள்வி கேட்கிறேன். சண்டாளன் என்கிற அந்த வார்த்தை எந்த ழா போட்ட சண்டாளனை பயன்படுத்த கூடாது. நம்ம இதை நீங்க விளக்கமா சொல்லிருங்க ஐயா. நான் சாட்டை நிறுவனத்தின் மூலமா நான் கேட்கிறேன். அந்த லா இல்லாம வேற ழா போட்டு பேசலாமா? உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொன்ன போது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே ஏத்துக்கிட்டாங்களா? விமர்சிச்சது இல்ல, யாரும் விமர்சிச்சு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லையா? எடுத்து பார்த்தா தானே தெரியும். உங்க போன் எல்லாம் புடுங்கி பார்த்தா தானே தெரியும் என்னெல்லாம் நீங்க பேசுறீங்க அப்படின்னு. உங்க குடும்பத்துல இருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. எனது மருமகனோ அல்லது எனது மகனோ அரசியலுக்கு வரவே மாட்டாங்கன்னு. இவங்க குடும்பத்துக்குள்ள புத்தியே என்னன்னா வரமாட்டோம்னா வர்றதுன்னு அர்த்தம். சீனா அரசாங்கம் ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கு. இவர்கள் வந்து மீன்பிடித்து கொண்டிருந்த படகை வந்து இடிச்சு தண்ணிக்குள்ள தத்தளிக்க வைத்து ஒருத்தர் வந்து மரணிச்சிருக்காரு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1000 பேரை கொலை செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி. ஆனா இந்த நாடு வந்து அதை அவமானமா கருதல. இந்திய கப்பல்கள் இருக்குல்ல, கப்பல் படை இருக்குல்ல, உலகத்தின் 4வது மிகப்பெரிய கப்பல் படை. இந்தியா நினைச்சிச்சுன்னா ஒரு நொடியில வந்து இலங்கையவே இல்லாம அடிச்சிடும். இந்தியா கிட்ட இருக்கிற கப்பல் இருக்குல்ல, போர் கப்பல்கள், அது இலங்கை பெருசு இருக்கும். அவ்வளவு பெரிய கப்பல்லாம் வந்து இந்தியா கிட்ட இருக்கு. தொல்லியல் துறையில பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் படிச்சாதான் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சமஸ்கிருதம் எதுக்கு தேவை அப்படின்னா அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, அதை திரிவு செய்வதற்கு, தவறான பிழையான கருத்துக்களை உருவாக்குவதற்கு சமஸ்கிருதம் தேவை. இல்லைன்னா என்ன மயிருக்கு தேவை சமஸ்கிருதம்? எது திராவிட மொழி? நீ திராவிட மொழின்னு வந்து சொல்ற மலையாளத்தை சொன்னீங்கன்னா மலையாளி ஏற்பானா? செருப்ப கழட்டி அடிப்பான். கன்னடன் ஏற்பானா? செருப்ப கழட்டி அடிப்பான். தெலுங்கு ஏற்பானா? செருப்ப கழட்டி அடிப்பான். சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரைப்பட இயக்குனரான அண்ணன் களஞ்சியம் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தம்பி. முதல் கேள்வியாக பார்த்தீங்கன்னா, தமிழக மீனவர்களை தொடர்ந்து இலங்கை கடற்படை வந்து தாக்குதல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மலைச்சாமின்ற ஒரு நபர் வந்து இறந்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கலை, இது தொடர்ந்து இது நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட நீங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறீங்கன்னா தமிழக மீனவர் அப்படிங்கிறீங்க. ஏன் அவர் இந்திய மீனவர் இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். இந்திய கடற்பரப்பில் மீன்பிடிக்க செல்லுகிற ஒரு இந்திய குடிமகன்களாக அவர்கள் பார்க்கப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கிற மிகப்பெரிய கவலைக்குரிய வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. ஒரு நாட்டினுடைய குடிமகன் அவனை இன்னொரு நாட்டினுடைய இராணுவம், அது ஒரு இன்னொரு நாட்டோட மீனவர்கள் வந்து கிடையாது, மீனவர்களுக்குள்ளே நடந்த சண்டை கிடையாது, இன்னொரு நாட்டினுடைய இராணுவம் கப்பற்படை வந்து இவர்கள் வந்து மீன்பிடித்து கொண்டிருந்த படகை வந்து இடித்து அதை வந்து மூழ்கடித்து தண்ணிக்குள்ளே தத்தளிக்க வைத்து ஒருத்தர் வந்து மரணிச்சிருக்காரு. கார்த்திகை என்ற படகு வந்து மூழ்கடிச்சிட்டாங்க. ஆமாம், இது எவ்வளவு பெரிய கொடூரம். இந்த கொடூரத்தை இந்த நாடு அவமானமாக கருதலை. தன்னுடைய நாட்டு குடிமகனை கொலை செய்திருக்கிறார்கள் நடுக்கடலில் வச்சு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1000 பேரை கொலை செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் இந்த நாடு வந்து அதை அவமானமாக கருதலை. என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் மீனவர்களை வந்து இலங்கை இராணுவம் மாதிரி கொலை செஞ்சிருச்சு, கைது செஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த இலங்கை இராணுவம், அதாவது கப்பல் வந்து ஒரு தமிழருடைய படகை உடைத்து ஒருத்தனை கொலை செய்ததை இலங்கை மீனவர்கள் கொண்டாடுறாங்க. குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் கொண்டாடுறாங்க. இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் டக்ளஸ் தேவானந்தம், மீன்வளத்துறை அமைச்சர். அவன் வந்து எப்போவுமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆள். டக்ளஸ் தேவானந்தம் நம்முடைய சென்னையில் கொலை செய்த ஒரு கொலை குற்றவாளி. நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் தேடப்படும் குற்றவாளியை அறிவிச்சிருக்கிற ஒரு ஆள் தான் இலங்கையினுடைய
மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கிற டக்ளஸ் தேவானந்தம். இப்போ டக்ளஸ் தேவானந்தம் இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களெல்லாம் திரட்டிட்டு ஒரு போராட்டம் நடத்துகிறார். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு போராட்டத்தை வந்து நடத்துகிறார். அந்த போராட்டத்தை சுமந்திரன் அப்படிங்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வந்து பொறுப்பில் இருக்கிற சுமந்திரங்கிறவன் வந்து ஆதரிக்கிறார். அவனும் தமிழன், டக்ளஸ் தேவானந்தமும் தமிழன். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டக்ளஸ் தேவானந்தத்துக்கு இலங்கை இராணுவம், குறிப்பாக சீனா அரசாங்கம் ஒரு 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 அஜெண்டா கொடுத்துருக்கு அவனுக்கு. அதே மாதிரி இந்த மலையக மக்களினுடைய பிரதிநிதியாக இருக்கிற செந்தில் தொண்டைமானுக்கும் ஒரு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் கொடுக்கறது யாருன்னா இலங்கை அரசு கிடையாது, இதெல்லாம் கொடுக்கறது வந்து சைனா அரசு கொடுக்குது. எதுக்காக இதை கொடுக்குது அப்படின்னு கேட்டால், தமிழ் இந்தியா அப்படிங்கிறதுக்கும் இலங்கை அப்படிங்கிறதுக்குமான ஒரு தொடர்பாக எது இருக்குன்னா தமிழ்நாடு இருக்குது. ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு போராடுது. தமிழ்நாடு ஒரு பாரிய அழுத்தத்தை இந்திய அரசுக்கு கொடுக்குது. அப்போ இது வந்து இலங்கையில் இருக்கு. இன்னைக்கு இலங்கையை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற, இலங்கையை முழுதுமாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து கொண்டிருக்கிற சீன அரசுக்கு பெரிய நெருக்கடியாக இருக்குது. அப்போ இந்தியாவை மொத்தமாக தலையிட விடாமல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தமிழகத்திலிருந்து அதை வந்து துண்டிக்கணும். அப்போ அதற்கான நெருக்கடியை கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் டக்ளஸ் தேவானந்தம் அவருக்கு வந்து மீன் வளத்துறை அமைச்சருங்கிற பதவியவே கொடுக்குறான். அந்த ஆள் வந்ததுலேருந்து அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை, மீனவ தமிழர்களை ஒருங்கிணைச்சு அவர்களை இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவ தமிழர்களுக்கு எதிராக ரெண்டு பேரையும் மோத விடுறது தான் அவருடைய வேலையாக அங்கே இருக்குது. இப்போ குறிப்பான இது கச்சத்தீவு வந்து கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்து வர முடியுது, நம்ம பார்க்க முடியுது. இதனால தான் வந்திருக்குமா, இல்லை கச்சத்தீவு கொடுக்கலனால இந்த மாதிரி தாக்குதல்? இல்லை, கச்சத்தீவை கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனையே இப்போ உருவாகுது, இந்த பிரச்சனையே வருது. அதனால தான் தொடர்ந்து தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எல்லாம் கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை யார் காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கலைஞர் கருணாநிதி காலகட்டத்தில் கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மையார் வந்து இலங்கைக்கு எழுதி கொடுத்தாங்க. அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கலைஞர் கருணாநிதி அதை வந்து முழு வீச்சோடு எதிர்த்து அதை போராடி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மறுப்புகள் எதையும் சொல்லாமல் அவர் வந்து மௌனம் காத்துக்கிட்டே இருந்துட்டார், ஆட்சிக்காக வந்து இருந்துட்டார். இப்போ இந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா அம்மா கச்சத்தீவை மீட்பேன் அப்படின்னு அவங்க ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க. இப்போ கடந்த தேர்தலில் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் திடீர்னு தூங்கி எரிஞ்சவர் மாதிரி நாங்கள் வந்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்லாம் வந்து அவர் வந்து பேசினார். இது எல்லாமே ஓட்டு அரசியலுக்கானதாக தான் இருக்குது. அப்போ தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், தமிழ் தேசிய அரசியல் இயக்கங்கள் தொடர்ச்சியாக வந்து கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து தமிழ் மீனவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்க, தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டு இருக்காங்க. இதுக்கு விடுதலை புலிகள் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் இது வந்து சுத்தமாக வந்து நடக்கலை. மீனவர்கள் யாரையும் தொடரலை. ஒரு அச்சம் இருந்தது. எப்படி வந்து நம்முடைய கர்நாடக எல்லை பகுதிகளில் நம்முடைய எல்லை காக்கும் சாமியா இன்றைக்கு நம்ம கருதுகிற வீரப்பனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எப்படி தமிழர்கள் கன்னடர்களால் தாக்கப்படலையோ, எப்படி காவிரியில் முறையாக தண்ணீர் விடப்பட்டுச்சோ, அதே மாதிரியான ஒரு சூழல் வந்து விடுதலை புலிகள் இருக்கிற வரைக்கும் கடற்பரப்பில் வந்து தமிழ் மீன்பிடித்தவர்களுக்கு யாருக்கும் எந்த விதமான சிக்கலும் ஏற்படலை. இப்போ ஒரு பாதுகாப்பற்ற தன்மை அங்கே உருவாயிருக்கு. இப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பியிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய வேலை என்ன? தமிழகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, அதுவும் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள். பிரிட்ஜோ நடுக்கடலில் வச்சு சுட்டு கொல்லப்பட்ட போது தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 வார காலங்கள் வந்து தங்கச்சி மடத்தில் தொடர்ச்சியாக வந்து உண்ணாவிரதம் இருந்து மக்கள் கடுமையாக போராடிய போது இந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லாம் கூட வந்து உறுதி கொடுத்தாங்க, இனி ஒரு மீனவன் கடலில் வச்சு கொல்லப்பட மாட்டான் அப்படின்னு. ஆனால் அதற்கு அப்புறமும் திரும்ப இலங்கை இராணுவம் இந்தியாவை பற்றி அச்சம் கொள்ளாமல், என்ன ஒரு துணிச்சல் இருந்தால் இந்தியாங்கிற ஒரு பெரிய நாட்டினுடைய குடிமக்களை நம்ம கொள்கிறோம் அப்படிங்கிறத ஒரு அச்சம் இல்லாமல் கடல் பரப்பில் வச்சு கொலை செய்வாங்க. அப்போ இது எப்படி இது ஏற்படுது?
இந்திய கப்பல்கள் இருக்குல்ல, கப்பல் படை இருக்குல்ல, உலகத்தின் 4வது மிகப்பெரிய கப்பல் படை. இந்தியா நினச்சிச்சின்னா ஒரு நொடியில் வந்து இலங்கையவே இல்லாமல் அடிச்சிடும். இந்திய கப்பல் படை நினச்சிச்சின்னா இந்தியா கிட்ட இருக்கிற கப்பல் இருக்குல்ல, போர் கப்பல்கள், அது இலங்கை பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய கப்பல்லாம் வந்து இந்தியா கிட்ட இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட யோசிக்காமல், எப்படி வந்து ஒரு இந்திய பிரஜை, இந்திய குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கிற மீனவனை கடல் பரப்பில் வச்சு அவன் பயப்படாமல் கொல்றான் அப்படின்னு சொன்னால் இது வந்து நம்ம கடுமையாக யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ உடனே வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்காந்து எங்களை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள், எங்கள் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை நீ என்ன கிழிச்சேங்கிறத யோசி. கூலிப்படை கலாச்சாரம் இங்கே இருக்குது, கூலிப்படை வெட்டி கொண்டுகிட்டு இருக்கிறான், அதெல்லாம் தடுத்து நிறுத்துறது யோக்கியதை இருக்கா உனக்கு? உன்னோட பொறுப்புக்கான வேலையை நீ செய்யறியாங்கிறத முதல்ல யோசி. நீ உனக்கு பொறுப்புக்கான வேலையை நீ செஞ்சா நாங்கள் பொதுமக்கள், நாட்டினுடைய குடிமக்கள், நாங்கள் ஏன் விமர்சிக்க போகிறோம்? எங்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீல்ல, எங்கள் வரிப்பணத்தில் சோறு திங்கிற நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, நீங்கள் எல்லாம் எங்கள் வரிப்பணத்தில் தானே சாப்பிட்றீங்க. அப்போ எங்களை பாதுகாக்கிற பொறுப்பு தானே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி கிடக்கு. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய நீங்கள் உட்காந்து எக்ஸ் தரத்தில் உட்காந்து பதிவு போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அதான் உங்கள் வேலை. முகநூலில் உட்காந்து பதிவு போடுறது உங்கள் வேலையா? இல்லை, மேடையில் சீமான் அவர்கள் காவல்துறை பற்றி பேசுனதுனால தானே அவங்க பதிவு இல்லைங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது உங்கள் வேலையான்னு நான் கேட்குறேன். சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குங்க. அதை எப்படி பேணி காப்பது, இந்த அரசுக்கு நற்பெயர் எப்படி வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது குறித்து கவலைப்படாம, அது குறித்து சிந்திக்காம உட்காந்து இங்கே தனி மனிதர்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அழகாங்கிற. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து காவல்துறை குறித்து யாரும் விமர்சித்தது கிடையாதா? நான் கேட்குறேன். ஐயா முத்துக்கருப்பன் அவர்கள் காலத்திலிருந்து தொடங்கி எவ்வளவு விமர்சனங்களை வந்து உள்ள சந்திச்சிருக்காங்க அவங்க. கலைஞர் மு கருணாநிதியை கைது செஞ்ச போது ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு இழிவாக இதே திமுக காரர்கள் பதிவிட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. அப்போ காவல்துறை அதிகாரிகள் குற்றஞ்சாட்டப்படுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். அது நீங்கள் வந்து இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அவர் சவுக்கு சங்கர் வந்து தரக்குறைவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து தவறாக பேசியது தான் இங்கே வந்து மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாக மாறிச்சு. இப்போ வரைக்கும் வெளியில் வர முடியாமல் அவர் தூக்கி உள்ளே வச்சிருக்கீங்க. ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு? நேர்காணல் எடுத்ததும் தவறா? நான் கேட்குறேன். அந்த மௌனம் காத்துட்டாரு, இது எதிர்மறையாவது பேசாம அமைதியா இருந்துட்டாருல. ஆமாங்க. நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னா பதில் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு, நீங்க பொறுப்பு இல்லை. ஆமா, புரியுதா உங்களுக்கு? அதே போலதான் ஃபெலிக்ஸ் எதுக்கும் வந்து ஃபெலிக்ஸ் பொறுப்பு இல்லை. அதை கட் பண்ணிட்டு அது வந்து அதை நீங்க சொல்லக்கூடாது. அது ஊடக தர்மம். நான் பேசுனதை நீங்க எப்படி கட் பண்ணலாம்? நான் அதுக்கான தண்டனை என்னவோ அதை நான் சந்திச்சுக்கிறேன். நீங்க உங்க வேலை என்னை நேர்காணல் செஞ்சீங்க, என்ன கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். புரியுதா? ஃபெலிக்ஸ் ரெட்ஃபிக்ஸை இயங்க விடாம இப்போ நீங்க முடக்கிருக்கு கோர்ட்டு. என்ன காரணம்? ஃபெலிக்ஸ் ஏன் பேட்டி கொடுக்க கூடாது? இப்போ திமுகவுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தா முடக்குவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? திமுக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு பதிலாக இது போன்று தனி மனிதர்களை முடக்குவதும், தனி மனிதர்கள் மீது கவனம் செலுத்துவதும், முதல்ல காவல்துறை அதிகாரிகளே அப்படிதான் இருக்காங்க. சாட்டை துரைமுருகன் ஒரு பாட்டு பாடினாரு. அந்த பாட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுட்டு நான் ஒரு சேனலில் பார்த்தேன், 7 ஆண்டுகளாக அந்த சேனலில் அந்த பாட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அந்த பாட்டை பார்த்துருக்குறாங்க. இப்போ தான் பார்த்துருக்காங்க. முன்னாடி ஓடாமல் இருந்த பாட்டை இப்போ இல்லை தம்பியா, முன்னாடியே பார்த்துருக்காங்க. முன்னாடியே 7 ஆண்டுகளாக பல லட்சம் பேர் அதை பார்த்துருக்குறாங்க. அது பல சேனலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சிட்டு ஒவ்வொரு தேர்தல் வருகிற போதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்டோக்களில் இந்த பாட்டை பயன்படுத்துகிறாங்க. அப்பெல்லாம் கொந்தளிக்காத திமுக, அப்பெல்லாம் கலைஞர் கருணாநிதியை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்களே அப்படிங்கிறது பற்றி கவலைப்படாத மதிப்புக்குரிய ஐயா சுபவீரபாண்டியன் போன்றவர்கள் சாட்டை துரைமுருகன் பாடின உடனே கொந்தளிச்சதும் ரோசப்பட்டதும் ஏன் அப்படிங்கிற கேள்வி நமக்கு ஏற்படுது. பாட்டை வந்து பாடினவன் யாரு, அந்த பாட்டை எழுதினவன் யாரு, அந்த பாட்டை பதிவேற்றம் செஞ்சவன் யாரு, இதெல்லாம் பற்றின கவலை இன்னைக்கு வரைக்கும் ஏற்படலை அவங்களுக்கு. இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு தடை விதிக்கணும்னு எவனும் வழக்கு போடல திமுகவில். புரியுதா நான் சொல்கிறது? இந்த பாட்டை யாரும் இனிமேல் பொது வெளியில் பாடக்கூடாது அப்படின்னு யாருமே போடலையே.
மதிப்புக்குரிய சுபவீர பாண்டியன் அவர்கள் இதை செஞ்சாரா? அவருக்கு வந்து கொஞ்சம் 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 மூளை வேலை செஞ்சிச்சுன்னா இந்த பாட்டுக்கு தடை விதிச்சு கோர்ட்டில் வந்து ஒரு தடை வாங்குங்கப்பா, இந்த பாட்டை இனி யாரும் பாடக்கூடாது அப்படின்னு வாங்கியிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக வாங்கலை. அப்போ நீங்கள் அனுமதிக்கிறீங்க, இந்த பாட்டை பாடுறத அனுமதிக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, அந்த பாட்டில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறீங்க. சண்டாளர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் சண்டாளன் என்கிற அந்த சாதியினர் கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. இப்போ சுபவீர பாண்டியன் அவர்கள் நான் கேள்வி கேட்குறேன், சண்டாளன் என்கிற அந்த வார்த்தை எந்த ழா போட்ட சண்டாளனை பயன்படுத்தக்கூடாது? நம்ம இதை நீங்கள் விளக்கமாக சொல்லிடுங்க ஐயா. நான் சாட்டை நிறுவனத்தின் மூலமாக நான் கேட்குறேன். இப்போ அந்த லாவ் இல்லாமல் வேற லாவ் போட்டு வேற ழா போட்டு பேசலாமா? உங்களுக்கு சண்டாளர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினது தான் உங்களுக்கு பிரச்சனையா? அந்த பாட்டை பாடுறது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு அந்த பாட்டை பாடினது பிரச்சனை இல்லை. சண்டாளர் என்கிற வார்த்தையை ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சாதியை குறிக்கிற வார்த்தையை பயன்படுத்தினது தான் உங்களுக்கு பிரச்சனைனா, சண்டாளர் அப்படின்னு பயன்படுத்தலாமா, சண்டாளர் என்று பயன்படுத்தலாமா, சண்டாளர் என்று பயன்படுத்தலாம். எந்த லா போட்ட சண்டாளரை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விவரத்தையும் நீங்கள் சொல்லிடுங்க. நம்ம ஐயா முதலமைச்சர் குறித்து திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரும் புரணி பேசுனது இல்லையா? உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னு சொன்னபோது கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்களா? விமர்சித்தது இல்லை யாரும்? விமர்சித்து ஒருத்தர் பேசிக்கிறது இல்லையா? எடுத்து பார்த்தா தானே தெரியும். உங்கள் ஃபோனெல்லாம் பிடுங்கி பார்த்தா தானே தெரியும் என்னெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி தான். அடுத்து வந்து உதயநிதி வந்து துணை முதல்வராக இருக்கிற சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. அடுத்த முதல்வராக அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சலசலப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அவர் துணை முதல்வர் வேணா ஆகட்டும், அவர் முதல்வராக வேணா ஆகட்டும் தம்பி. அவர் முதல்வர் ஆனார்னா என்னெல்லாம் செய்வார்? இப்போ அவங்க அப்பா செய்யாதெல்லாம் அவர் செஞ்சிருவாரா? அவங்க அப்பா வந்து இன்னைக்கு வந்து எல்லா துறைகள்லையும் போராட்டம் நடக்குது. அவர் நீட்டை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாரு, எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்புன்னு சொல்கிறாரு. நீட்டை எதிர்த்து போராடி என்ன செஞ்சிட்டாரு? நீட்டை தடுத்து நிறுத்திட்டாரா? எய்ம்ஸு கல்லை தூக்கிட்டு அலைஞ்சாரு, என்ன பண்ணார்? எய்ம்ஸு கட்ட வச்சுட்டாரா? இப்போ வரைக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் இருக்கார். இப்போ அவருடைய நேச்சர் என்னன்னு கேளுங்க. அவர் வந்து தயாரிப்பாளராக இருக்கும்போது கேட்டாங்க, நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு. ஐயோ நடிப்புங்க, நமக்கு என்ன இருக்குங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அரசியல் பையன்றதுனால நான் அப்படின்னாரு. சரி அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டாங்க. ஐயா அரசியலுக்கு வருது, திமுகவுக்காக அடிப்படையிலிருந்து போராடி திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் எப்படிங்க வர்றது? அது அநியாயம் இல்லையா? இப்போ அந்த மூத்த தலைவர்களே இவர் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு. சரிங்க, எம்எல்ஏ நின்று ஜெயிச்சாரு, அமைச்சர் ஆவீங்களான்னு கேட்டாங்க. நான் ஏங்க அமைச்சர் அப்படின்னாரு. அது மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் இப்போ வந்து அவரை சொல்கிறாங்க, நீங்கள் துணை முதல்வர் ஆகிங்கன்னா இல்லை அது சும்மா வதந்தி, அதெல்லாம் வந்து நான்லாம் ஆக மாட்டேன் அப்படிங்கிறார். இப்போ இதுதான் இவருடைய அடிப்படையான குணம் என்ன தெரியுமா? அதை ஆகிறதுக்கு மற்றவங்களை பேச வச்சு அதுக்கு வர்றது. இதே எனக்கு தெரிஞ்சுட்டு இளங்கோ அப்படின்னு ஒரு நண்பர் இருக்கார், புரியுதுங்களா? அவர் வந்து நேருக்கு நேராக ஸ்டாலினே கேட்டார், உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்னு. அப்போ அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, எனது மருமகனோ அல்லது எனது மகனோ அரசியலுக்கு வரவே மாட்டாங்கன்னாரு. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இவங்க குடும்பத்துக்குள்ள புத்தியே என்னென்னா வரமாட்டோம்னா வர்றதுன்னு அர்த்தம். துணை முதல்வரில் ஐயோ எனக்கு வேணாம், கட்சியில் எவ்வளோ மூத்தவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னா எனக்கு கொடுங்கன்னு அர்த்தம். அப்போ இதை நோக்கி தான் இது போயிட்டுருக்கு. நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்யாததை அவர் இன்னைக்கு ஒரு பொம்மை முதல்வராக இருக்கார். இன்னைக்கு தமிழகத்தில் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றாத, எந்த ஒரு பிரச்சனையும் முகம் கொடுத்து அது என்னங்கிறத கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்து வைக்க முடியாத ஒரு முதல்வராக இன்னைக்கு ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. அவர் இடத்துக்கு வருவதன் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான முதல்வராக வருவாரா? அதற்கான செயல் திட்டங்கள் அவர்கிட்ட இருக்கா? அப்படிங்கிறத சொல்லுங்க. அவர் வரட்டும், வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கட்டும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கட்டும். அடுத்து தமிழக தொல்லியல் துறையில் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் படித்தா தான் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி வந்து ஒரு அறிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை வந்து கீழே ஆய்வுகளை மேற்கொள்ளுது, கல்வெட்டுகளை எடுக்குது, பல தொல்பொருள் ஆய்வு பொருட்களை வந்து எடுக்குது. அந்த பொருட்கள் எதுலையாவது சமஸ்கிருதம் எழுதப்பட்டிருக்கா? சமஸ்கிருதம் எதுக்கு தேவை அப்படின்னா, அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்திகள் இருக்குல்ல, அதை திரிவு செய்வதற்கு,
தவறான பிழையான கருத்துக்களை உருவாக்குவதற்கு சமஸ்கிருதம் தேவை. இல்லைன்னா என்ன மயிருக்கு தேவை? சமஸ்கிருதம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழ் மக்கள் வாழ்ந்த, தமிழ் முன்னோர்கள் வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடையாளங்கள் புதைக்கப்பட்டு கிடக்கு. அவற்றை நீங்கள் தோண்டி எடுக்கிறீங்க. தோண்டி எடுத்து ஒரு கல்வெட்டை தோண்டி எடுத்து அதில் இருக்கக்கூடிய செய்தியை படிப்பதற்கு அந்த அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய மொழி தானே அவர்களுக்கு தெரியணும். சமஸ்கிருதம் இருந்துச்சா? சமஸ்கிருதம் பேசினவன் எவனாவது அந்த கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கானா? ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க? ராஜராஜ சோழனுடைய காலத்து கல்வெட்டுகளை எல்லாம் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா திரிச்சு தவறா பிழையா பதிவு செஞ்சு வைக்க வேண்டியது இருக்கு. இப்போ வர நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு மன்னன் போன்ற தம்பிகள் அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து இன்னைக்கு இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ற வேலையை செய்ய வேண்டியது இருக்கு. நமக்கு புரிதல் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம தொல்லியல் துறை என்பது ஒரு மிகப்பெரிய துறை. ஒரு இனத்தினுடைய வரலாற்றை, ஒரு இனம் வாழ்ந்த வாழ்க்கையை, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இனத்தினுடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை பிரதிபலிக்கிற இந்த கல்வெட்டுகள் குறித்த கவலையற்று நம் தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக இருந்துட்டோம். கிட்டத்தட்ட 2 தலைமுறை பிள்ளைகள் அந்த மாதிரி நம்ம இருந்திருக்கிறோம். இன்றைக்கு எழுந்திருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உருவாகி இருக்க தமிழ் தேசிய உணர்வு அந்த கல்வெட்டுகளை போய் திரும்பி பார்க்கிற ஒரு சூழல் ஏற்படுது. அதனால தான் ராஜராஜ சோழனை சாதி வெறியனா காட்டுகிற ஒரு மனநிலை எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டை தவறாக படிப்பது, தவறாக எழுதி வைப்பது, இப்படியான சூழலை உருவாக்குறது. அதுக்காகத்தான் அவன் என்ன சொல்கிறான்னா, சமஸ்கிருதம் எழுத படிக்க தெரிஞ்சவன் வரணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இது ரொம்ப அயோக்கியத்தனமானது. அதை நடைமுறைப்படுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தா, திராவிட மொழிகளும் சமஸ்கிருதமும் தெரிந்தவங்க. எதிரா திராவிட மொழி? எது திராவிட மொழி? நான் கேட்குறேன். நீ திராவிட மொழின்னு சொல்ற மலையாளத்தை சொன்னேன்னா மலையாளி ஏற்பானா? செருப்பை கழட்டி அடிப்பான். கன்னடன் ஏற்பானா? செருப்பை கழட்டி அடிப்பான். தெலுங்க ஏற்பானா? செருப்பை கழட்டி அடிப்பான். சித்தலிங்க நான் இவ்வளவு துணிச்சலா செருப்பை கழட்டி அடிப்பான்னு ஏன் சொல்றேன்னா, சித்தலிங்கையா இன்னைக்கு சீதாராம் ஐயா இருக்கார்ல, அவர் எங்களை கன்னடர்களை யாராவது திராவிடர்கள் என்று சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன்னு அவர் சொன்னார். அதனாலதான் நான் துணிச்சலா சொல்றேன். அதனால திராவிட மொழிகள் அல்லது சமஸ்கிருத மொழி, தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவன் வேணும்னு விளம்பரப்படுத்து. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவர்களை தமிழ் எத்தனை மாற்றம் அடைஞ்சு வந்திருக்குன்னு தெரியுமா? தமிழ் மொழி வட்ட வடிவிலிருந்து சதுர வடிவிலிருந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த மொழி இன்னைக்கு இந்த வடிவத்தில் நிற்கிது. அப்போ அந்த காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மொழி என்னவா இருந்துச்சு, 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மொழி என்ன வடிவத்தில் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்து அவை குறித்து அதை படிக்க தெரிஞ்ச, அதை யூகிக்க தெரிஞ்ச, அது குறித்த அறிவு இருக்கக்கூடியவர்களை நீங்கள் தேர்வு செய்வதை விட்டுவிட்டு நீங்கள் சமஸ்கிருதம் படித்தவன் வேணும்னு சொல்கிறது அயோக்கியத்தனம். அதை சொல்கிறது யாருன்னா, தமிழ் 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 அப்படின்னு சொல்லி ஆட்சி அதிகாரத்துக்கு உட்காந்துட்டு இருக்கிற இன்னைக்கு திராவிட மாடல் அரசு அதை சொல்லுவது வெட்கக்கேடானது. அதிமுக திமுக காரங்க 2 பேரும் நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது இவன் அவனை பார்த்துக்க மாட்டான், அவன் இவனை பார்த்துக்க மாட்டான். நான் திமுகவில் தானே இருந்தேன். இப்போ அதிமுகவுக்கு போயிருக்கேன்ல, திமுகவில் இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும்ல. ஆனால் நான் அவங்கள யாரையுமே பார்க்க மாட்டேன், இப்படியே இருப்பேன் இந்த பக்கம் திரும்பி பார்க்காம. அதே மாதிரி அவங்களும் என்ன யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் வடநாட்டுக்காரங்க பாரு, அந்த பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஊய் இன்னும் பார்த்தா டவுன் அவன் பயங்கரம் சண்டை போடுவான். ஆனால் கேண்டீனில் பார்த்தா எல்லோரும் ஒன்றா நின்று பேசி ஒன்றா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஒரே இதில் இருக்கிறது எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கடா. அந்த நாகரிகம் நமக்கு இல்லடான்னு சொல்லுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அரசியல் வேற தனி மனித அதை உடைக்கணுங்கிறதுக்கு தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் இயல்பா எல்லாரோடையும் நட்பா இருக்கார். புரியுதுங்களா? அரசியல் என்பது வேறு, தனி மனித நட்பு என்பது வேறு. இதை அரசியலில் போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காகத்தான் எல்லாருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுவதும், ஏதாவது நல்லது கெட்டதுன்னா அங்கே போய் கலந்து கொள்வதும், அவர்களை சந்திப்பதும் ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை முன்னெடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அதை குறிப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி அண்ணா. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் தம்பி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ